தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே சாலை விபத்தில் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவியின் கணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கோட்டை அருகே உள்ள புதூர் பேரூராட்சி மன்றத்தின் துணைத் தலைவியாக ஹக்கியம்மாள் பானு பதவி வகித்து வருகிறார். இவரது கணவர் ஷேக் அப்துல்லா புளியரை தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றபொழுது எதிர்பாராத விதமாக சரக்கு வாகனம் மோதி படுகாயமடைந்தார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி ஷேக் அப்துல்லா பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சரக்கு வாகனத்தின் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அருகாமையில் இருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் முன்னதாக உயிரிழந்து விட்டதாக தகவல் தெரிவித்தனர்.